முத்து மாமா, டாக்டர் எந்த ரூம்ல இருப்பாருன்னு விசாரிங்க. மேடம், ஐ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ரவீந்திரன் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். ரூம் நம்பர் 9 போங்க. ஓகே மாமா. அந்த பக்கம். சரி வா. இப்ப ஏதாவது வெளிச்சத்தை உணர்றீங்களா? இல்ல டாக்டர், எனக்கு எதுவுமே தெரியல. சரி, இந்த ஐ டிராப்ஸை புதுசா மாத்தி எழுதியிருக்கேன். 3 ஐ டிராப்ஸ் இருக்கு. இந்த 3ஐயுமே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்ணில் விட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? சரிங்க டாக்டர், எனக்கு எப்போ டாக்டர் கண்ணு தெரியும்? இந்த ஐ டிராப்ஸை போட்டா உடனே வரும், கவலையப்படாதீங்க. டாக்டர், நான் என்னோட வெண்ணிலாவை பார்க்கணும் டாக்டர். எனக்கு சீக்கிரம் கண்ணு தெரியணும் டாக்டர். வெண்ணிலாங்கிறது யாரு? அது நான். டாக்டர், இதுதான் வெண்ணிலா, என் ஒய்ஃப். வணக்கம்மா. ஓ, பக்கத்திலே வச்சிருக்கீங்களா வெண்ணிலாவை? அதான் இவ்வளவு அவசரப்படுறீங்களா? பாத்திரலாம். கூடிய சீக்கிரமே உங்க மனைவியை பாத்திரலாம். ஆனா அதுக்கு நீங்க அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். மருந்தை கரெக்டா நேரத்துக்கு போடணும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் கரெக்டா போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே பார்வை வந்துடும். சரி டாக்டர். அம்மா வெண்ணிலா, 10 நாள் கழிச்சு இவரை கூட்டிட்டு வரணும். சரிங்களா? டாக்டர், அப்போ 10 நாள் எனக்கு பார்வை வந்துருமா? கண்டிப்பா வந்துடும். நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்லபடியா தெரியும். சரியா? தேங்க்ஸ் டாக்டர். இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், வரேன் டாக்டர். நல்லது. வரேன் டாக்டர். வாங்க. போலாமா? மருது, ஸ்வேதா வந்துட்டான். அவ ஸ்வேதா இல்ல, வெண்ணிலா. ஐயோ ஆமாமா, நான் கூட மறந்தே போயிட்டேன். வெண்ணிலா வரா பாரு. வாங்க. என்னாச்சு வெண்ணிலா? டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்தெல்லாம் மாத்தி எழுதி கொடுத்திருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு இந்த மருந்து எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாங்க. எப்படியோ கடவுள் புண்ணியம், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி கண்ணோட போச்சு. சீக்கிரமே இதுவும் குணமாயிட்டா முத்தரசன் பழையபடி ஆயிடுவான். சரி வாங்க போலாம், வா. முத்து மாமா, என்னப்பா, என்ன முத்தரசு? வெண்ணிலா கூப்பிட்டியா? முத்து மாமா. இல்ல முத்து மாமா, நான் கூப்பிடல. முத்து மாமா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லையே முத்து மாமா, நான் கூப்பிடலையே. நான் தானே சேர தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்ல, உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னா உன்னை பார்க்க முடியல, அதனால அப்படி தோணுச்சுன்னு நினைக்கிறேன். போலாமா? முத்து மாமா.
ஹாஸ்பிடல் வரும்போது பயங்கர பசி, அதான் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்க வந்தா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாதுல்ல, அதுக்கு தான் இந்த ஐடியா. எப்படி நல்ல ஐடியா இல்ல? அப்புறம் உள்ள நுழையும் போதே பார்த்தேன், இந்த ஹாஸ்பிடல் கேண்டீன்ல கூட சாப்பாடு செம்மையா இருந்துச்சு. ஜனனி, முட்டாள்தனமா நடந்துக்காத. அண்ணனை செக்கப் கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நீ முன்னாடி நின்று அட்டெண்டன்ஸ் போட்டினா எங்க வந்தீங்க ஏது வந்தீங்கன்னு அண்ணனுக்கு சந்தேகம் வந்துடும், புரியுதா? நம்ம வெண்ணிலா அண்ணி விஷயத்த சொல்லவா முடியும்? அதனால வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம், புரியுதா? சாரி கார்த்தி, நான் அவசரத்துல யோசிக்கவே இல்ல. ஐயோ, முத்தரசு, நீ மருதோட காருக்கு போப்பா, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரி சித்தி. நீ இரு வெண்ணிலா. ஐயோ, வராங்களே வராங்களே, இங்கதான் வராங்க. நான் மட்டும் மாட்டேன், அவ்வளவுதான். அத்தை ஏற்கனவே நாய் கொண்டு காலியா இருக்குன்னாங்க. அப்புறம் எப்படி இருக்கா என் மருமக வெண்ணிலா? அப்படியேதாம்மா இருக்கு. கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைம்மா. இனிமேலும் அவங்க வெஜிடபிள் மாதிரி தான் இருப்பாங்கன்னு இங்கேயும் டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? என்னமோமா, பேசாம ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே வச்சு கண்டினியூ பண்ணிருக்கலாம் போல இருக்கு. ஏன் தான் இங்க கூட்டிட்டு வந்தோன்னு இருக்கு. அவங்க சொன்னதுதான் இவங்களும் சொல்றாங்க. இதுக்குதான் அத்தை அங்க சொன்னப்பவே கேட்டிருக்கணும். பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? நான் திருப்பி திருப்பி சொல்லியும் அந்த வெண்ணிலாவை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கீங்க. இப்போ மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. என்ன பிரயோஜனம்? இல்லைம்மா, தப்பு பண்ணிட்டேன். கொஞ்ச நெஞ்ச தப்பா பண்ற? நீ பண்றது பூராவுமே தப்புதான். இத நீ எப்ப உணர போறியோ? அப்பா, கிளம்பிட்டாங்க. அப்புறம் மாப்பிள, என்ன பாக்குறீங்க? என்ன தங்கச்சி மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க. ரொம்ப அக்கறை பிச்சுக்கிட்டு ஆடுதா? அது 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 வந்து ஒன்றும் இல்லை அத்தை. நான் இங்கே வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இல்லை சாப்பாடு கூட சரிக்கல அத்தை. அதான் வாக்கிங் வரலான்னு வந்தேன். இவங்களை பார்த்துட்டு அப்படியே சேர்ந்து வந்துட்டேன் அத்தை. பார்த்து கால் நடந்து நடந்து தேஞ்சிட போகுது. பா, நல்ல வேலையா அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அப்படி மட்டும் விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். அந்த ஸ்வேதா அண்ணி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணணும். நம்ம சோகமா இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கணும். ஆனா அன்னிக்கு குணமானதும் அதிரடியா கூட்டு போய் அந்த ஸ்வேதா முன்னாடி நிப்பாட்டணும். ஸ்வேதாக்கு வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சு அந்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவளை வீட்டை விட்டு ஓட விடணும். என்னமாமா, சரியா? சூப்பர் கார்த்தி, வெரி குட். அதுக்கப்புறம் வெண்ணிலா தங்கச்சி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா விதவிதமா எனக்கு சமைச்சு போட்டு அசத்துவா. படுத்ததுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு சமைப்பா. ஆமா சகல, உங்களுக்கு பெரிய விருந்தே காத்துக்கிட்டு இருக்கு. கவலையே படாதீங்க. என்ன அத்தை இதெல்லாம்? மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா இங்கேயும் இதுங்க வந்து நிக்குதுங்க. காசிக்கு போனாலும் கருமம் தொலையாதுங்கிற மாதிரி வெண்ணிலாவை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காங்க. அவதான் கிழிஞ்ச நேரா கிடக்குறா. நீ எதுக்கு வீணா கவலைப்படுற? அது சரிதான் அத்தை, இருந்தாலும் அவ இங்க இருக்கிறது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. எதுக்கும் ஒரு கண்ணை இவங்க மேல வச்சுக்கணும் அத்தை. ஒரேடியா இவங்களெல்லாம் நம்ப முடியாது. சரி சரி, வா காருக்கு போலாம்.
என்ன ஸ்வேதா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. இல்ல அத்தை, இப்போ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. இன்னும் மாமாவுக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுத்தா ஒரு 10 நாள்ல பார்வை வந்துருங்கிறாரு. வெண்ணிலாவும் இந்த நேரத்துல கோமாவில் இருக்கா, அதனால நமக்கு பெரிய கால அவகாசம் இல்ல அத்தை. 10 நாள். அதுக்கு முன்னாடி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாமா கையால என் கழுத்துல தாலி கட்டிக்கணும் அத்தை. என்னம்மா சொல்ற? எனக்கு புரியல. ஆமா அத்தை, இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப வரவே வராது. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா முத்தரசங்கிட்ட என்ன சொல்லி உன் கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறது? அவனை பொறுத்த வரைக்கும் நீ வெண்ணிலாதான். அவனும் ஏற்கனவே வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டி இருக்கான். அப்புறம் எப்படிம்மா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதுக்கு நான் ஈஸியா ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நேரா மாமா கிட்ட போய் இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு நீ தாலி கட்டின நேரம் சரியில்லை முத்தரசு, ஊருக்காரங்க கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சப்போ நல்ல நேரம் எல்லாம் தாண்டிடுச்சு, அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கண்ணு தெரியாம போயிருக்குன்னு ஏதாவது ஒண்ணு அவுத்து விடுங்க அத்தை. உங்களுக்கு நான் சொல்லியா தரணும்? என்ன ஸ்வேதா, நான் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த அசால்ட்டா சொல்லி என் வாயை அடைச்சிட்டேன். அது பிரச்சனை இல்ல அத்தை, நான் யோசிக்கிறதெல்லாம் வேற. சரி, இங்க பாரு, நீ இப்ப எனக்கு சொன்னதே பெரிய சந்தோஷமா இருக்கு. உடனடியா ஒரு நல்ல நாள் பார்த்து உன் கையால தாலியை கட்டு அப்படின்னு முத்தரசனை கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆமா அத்தை, நீங்க அதை சொல்லுங்க. அதே மாதிரி அப்படி தாலி கட்டினாதான் கூடிய சீக்கிரம் உனக்கு கண் பார்வையும் திரும்ப வரும், முழுசா உடம்பும் பழைய நிலைமைக்கு திரும்ப வரும்னு சொல்லுங்க. சூப்பர், நல்ல யோசனை ஸ்வேதா. நான் இதெல்லாம் பேசினா கண்டிப்பா முத்தரசன் சரின்னு சொல்லிடுவான். நீயும் பக்கத்திலேயே இருந்து வெண்ணிலா மாதிரி பேசி வழக்கம் போல அவனை சம்மதிக்க வச்சிடு. நான் அதை பாத்துக்கிறேன். சரிம்மா, தாலிய முத்தரசன் கட்டிடுவான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா கழுத்துல மறுபடியும் கட்டுற தாலிதான். முத்தரசனுக்கு கண் பார்வை வந்ததுக்கு அப்புறம் நீ ஸ்வேதான் தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அத்தை, இந்த தாலிங்கிறது முத்தரச மாமாவுக்கு நான் சட்டபூர்வமா பொண்டாட்டி ஆகிறதுக்கான அடையாளம். தாலி மட்டும் என் கழுத்துல ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் கூட மனைவியா வாழ்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது. முத்தரச மாமா குழந்தைய நான் என் வயித்துல சுமக்க ஆரம்பிச்சிட்டா என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் நான் தான் அத்தை சட்டபூர்வமா இந்த வீட்டுக்கு எஜமானி. சரிம்மா, நீ என்னமோ சொல்ற. முத்தரசனை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா தான் இருக்க போகுது. அதுவும் நீ ஹாஸ்பிட்டல்ல சொன்னதுல இருந்து அந்த வெண்ணிலா ஒருவேளை குணமாயி வந்துட்டா என்ன செய்யறதுங்கிற கேள்வியே என் மனசுல வந்துருச்சு ஸ்வேதா. அவ வரமாட்டா அத்தை, வரவே மாட்டா. அதையும் மீறி அவ வந்தா என் குழந்தைய பாத்துக்கிற வேலைக்காரியா தான் அவ இந்த வீட்டுல இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுடுறேன். அண்ணே, உங்களை இந்த கோலத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஸ்வேதாவும் அம்மாவும் தான் உங்களை ஏமாத்துறாங்கன்னா நானும் உங்களை சேர்ந்து ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கும் ஸ்வேதாக்கும் என்னென்ன வித்தியாசம்? அவங்க பண்ற அதே தப்பை தானே நானும் உங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. ஆனா ஒண்ணு, இதுக்கு மேலேயே ஸ்வேதாவை ஆட்டம் போட விடக்கூடாது. நான் கண்டிப்பா விட மாட்டேன். அண்ணே. கருத்து சொல்லு கருத்து. ஒன்றும் இல்லை, செக்கப் போயிருந்தீங்கல்ல, டாக்டர் என்ன சொன்னார்? அது ஒன்றும் இல்லை, அது ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புது ட்ராப்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க.
சரியாயிடும், கவலைப்படாத. சரியா? கார்த்தி இருக்கியா? அண்ணே இருக்கண்ணே. என்ன சத்தமே காணோம்? ஏதோ சொல்ல வர மாதிரி இருந்தது, சொல்றா. இல்லைண்ணே, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன? இல்லைண்ணே, அது என்னன்னா நம்ம ஸ்வேதாவை பற்றினே. ஸ்வேதா பற்றி என்ன? ஸ்வேதா கூடிய சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ணே, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கூடாது. என்னடா நாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் உட்காந்துட்டு இருக்கோம், இவன் வந்து திடீர்னு ஸ்வேதா கல்யாணத்தை பற்றி பேசுகிறானேன்னு. கார்த்தி எங்க? அண்ணே, நீ ரொம்ப நல்ல பையன் கார்த்தி. நீ எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவ. அப்படி இருக்கும்போது அண்ணன் உன்னை தப்பாக நினைப்பேனா? நியாயமாக இப்போ நீ சொன்னதுக்கு உன் வாயில சக்கரை தான் போடணும். ஏன்னா நேற்று நானும் அண்ணியும் இதே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருந்தோம், நீயும் அதே சொல்கிற. அண்ணே, நேற்று பேசிகிட்டு இருந்தீங்களா? ஆமாம், ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டு இருக்கும்போது நான் தான் கேட்டேன், என்ன வெண்ணிலா, நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், நமக்கே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. அப்போது அண்ணி தான் சொன்னாங்க, இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஸ்வேதாக்கு ஒரு பாவம் பண்ணியிருக்கோம், இன்னும் கல்யாணம் ஆகாமலே இருக்கா, இல்லை மனசுக்குள்ள இந்த குமுறல் இருக்கும் இல்லையா, அதனால் ஸ்வேதாக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு உங்கள் அண்ணி சொன்னாங்க. அதையே நீயும் சொல்லிட்டு இருக்கிற. அதான் கார்த்தி, நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி இரு, உங்கள் அண்ணியை கூப்பிட்டு பேசிடுவோம். வெண்ணிலா, வெண்ணிலா. முத்து மாமா. வந்துட்டியா? இல்லை, நேற்று காரில் வரும்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? அதான் ஸ்வேதா கல்யாண விஷயம். இப்போ அதுக்கு என்ன முத்து மாமா? அதான் நேற்று நம்ம என்ன பேசிட்டு இருந்தோமோ அதே விஷயத்த கார்த்தியும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டு தான் நம்ம பேசினது. நம்ம கண்டிப்பாக ஸ்வேதாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சரி, நீ இதை பற்றி என்ன நினைக்கிற? அண்ணே, விஷயத்த சொன்னதே நம்ம வெண்ணிலா அணி தான். அவங்க என்னன்னே நினைக்க போறாங்க, அவங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா தானே இருக்கும். என்ன நீ? கரெக்ட் தான் முத்து மாமா, பண்ணிடலாம். ஒன்று பண்ணு, நீ அச்சித்திக்கிட்ட போயிட்டு ஸ்வேதோட ஜாதகத்தை வாங்கிட்டு வா. இப்போ ஜாதகம் எதுக்கு முத்து மாமா? எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான். போய் வாங்கிட்டு வந்துருப்போ. சரி முத்து மாமா. வெண்ணிலா. அண்ணே, போயிட்டாங்க. ஓ, எதுவுமே தெரிய மாட்டேங்குது கார்த்தி. ஒன்றும் இல்லை, அது நானும் உங்கள் அண்ணியும் இதே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருந்தோம், நீயும் கரெக்டாக அதையே சொல்கிற. அப்போ என் மனசுக்கு சரின்னு தான் படுது. இப்போ நம்ம ஜாதகம் வந்தோடனே வெளியே போயிட்டு வந்துடுவோம். எங்கண்ணே? ஜோசியர் போய் பார்த்துருவோம். பார்த்து பேசிடலாம். சரிங்கண்ணே. அண்ணே. முத்து மாமா, இந்தாங்க. எங்க? வெளியில வெளியே போயிட்டு வந்துடும். வெண்ணிலா. முத்து மாமா, எங்கன்னெலாம் யோசிக்க வேண்டாம், நல்ல காரியமாக தான் போகிறோம். கார்த்தி, அண்ணே வண்டி எடு கார்த்தி. போலாண்ணே. அண்ணே, பார்த்து வாங்கண்ணே. நீ வந்து எங்க எல்லாரையும் தவிக்க விட்டு தண்ணி குடிக்க வைக்கிறல்ல, இப்ப கொஞ்ச நேரம் நீ தவி. ஜோசியர் வீட்டுக்கு போறன்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அண்ணன் என்கிட்ட சொன்ன விஷயம் உனக்கு தெரியாது. அங்க போய் சேர்ற வரைக்கும் அப்படியே தவிச்சுக்கிட்டே வா, அதை நான் ரசிச்சுக்கிட்டே வரேன்.
கவனமா இறங்கு முத்து மாமா. ஆ, முத்து மாமா, ம் எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோமா? என்ன வெண்ணிலா புதுசா வந்திருக்க மாதிரி கேக்குற? ஜோசியர் வீட்டுக்கு எத்தனை வாட்டி என் கூட வந்திருக்க? ஜோசியர் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் முத்து மாமா?